ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்டெலிஜியில் எப்படி பைத்தானை கான்ஃபிகர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு எப்படி இன்டெலிஜை இன்ஸ்டால் பண்ணுறேன்ட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். எப்படி பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறேன்ட்டு அந்த 2 வீடியோ ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்டெலிஜியில் எப்படி பைத்தானை கான்ஃபிகர் பண்ணுறோன்னா லெட்ஸ் ஓப்பன் இன்டெலிஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஜஸ்ட் இது பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் ஆனோடனே இதில் ஜஸ்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அபவுட்டில் வந்து சிஸ்டம் டைப் காமிக்கும். ஸோ வெதர் இது வந்து 64 பிட்டா இல்லை 32 பிட்டான்ட்டு. ஸோ இது வந்து என்னோடது வந்து 64 பிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இன்ஸ்டால் டவுன்லோட் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து நான் என்ன வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறேன்னா பைத்தான் 3.9. ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் இதை டவுன்லோட் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆன உடனே ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் கான்ஃபிகர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. கான்ஃபிகர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளக்கின்ஸ்குள்ளே போங்க. இதில் வந்து பைத்தான் சர்ச் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிடுச்சிட்டு பைத்தான் ஆனோடனே இங்கே இங்கே நிறையா கொண்டு வரும். பட் இதில் வந்து இது பார்த்து வந்துருங்க. ஏன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் டவுன்லோட். ஸோ இதுதான் இந்த பைத்தான் கம்யூனிட்டி எடிஷன் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இதை பார்த்தீங்கன்னா 2.3 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து கன்சோலில் ரன் பண்ணும்போது இன்டெலிஜை யூஸ் பண்ணாமல் வேறு ஏதோ ஒரு ஐடி யூஸ் பண்ணாமல் நீங்கள் கன்சோலில் ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்விரான்மெண்டல் வேரியபிள் இருந்தால் தான் அது ரன் ஆகும். ஸோ அதுக்காக இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவ் அதை கிளிக் பண்ணுங்கள். வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ எஸ் கொடுத்துருங்க. லெட் இட் இன்ஸ்டால். ஸோ வேறு எதுவும் கிளிக் பண்ணிடாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இதிலே கேட்கும். ஸோ இங்கே இதே ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் ஆகிடும். இன்டெலிஜியை மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகும். ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பைத்தான் எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அது ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பைத்தான் எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்கள் லேப்டாப் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. மைக்ரோசாஃப்ட் எட்ஜாக இருந்தாலும் சரி, கூகுள் க்ரோமாக இருந்தாலும் சரி, ஓப்பன் பண்ணிட்டு python.org. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஜஸ்ட் பைத்தான் டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போங்க. உள்ளே போயிட்டு ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் கான்ஃபிகர் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். பிளாட்ஃபார்மோ இங்கே ஸ்ட்ரக்சர் ஃபார் நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஸோ இதில் வந்து 64 பைட்டா இல்லை 32வா. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் 32 இருந்தால் 32 இன்ஸ்டால் பண்ணிங்க, 64 இருந்தால் 64 இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா
ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா நீங்கள் ஸோ இதில் வந்து இந்த சர்ச்சு விண்டோஸ் 10 இருந்தால் இதில் சர்ச் போயிட்டு ஜஸ்ட் 32 அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வெர்ஷனை காட்டும். ஸோ நம்ம இப்போ நான் பைத்தானோட கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ என்னோட எஸ்டிகே கொடுத்துட்டு ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் ஆனோடனே இதில் ஜஸ்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அபவுட்டில் வந்து சிஸ்டம் டைப் காமிக்கும். ஸோ வெதர் இது வந்து 64 பிட்டா இல்லை. ஸோ இங்கே வந்து ஆட் எஸ்டிகே அது இருக்கும், ஆட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து ஸோ நம்ம அந்த இன்ஸ்டால் டவுன்லோட் பைத்தான் எஸ்டிகே. இப்போ வந்து நான் இப்போ வந்து ஸோ இது வந்து இப்போ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதை அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் இது ஆகலைன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்கனால நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஒன்ஸ் டவுன்லோட் ஆன உடனே ஸோ மேக் அவைலபிள் ஃபார் ஆல் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஓகே கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனோடனே இங்கே இது வந்து இங்கே ஆட் பைத்தான் டு பார்த்து கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போது கன்சோல் நீங்கள் ரன் பண்ணும்போது ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா இது என்விரான்மெண்டல் வேரியபிளில் வந்து இது ஆட் ஆகிக்கும். ஸோ இது எதுக்குன்னா ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து கன்சோலில் ரன் பண்ணும்போதோ intellij யூஸ் பண்ணாமல் வேறு ஏதோ ஒரு ஐடி யூஸ் பண்ணாமல் நீங்கள் கன்சோலில் ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்விரான்மெண்டல் வேரியபிள் இருந்தால் தான் அது ரன் ஆகும். ஸோ அதுக்காக இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவ் அதை கிளிக் பண்ணுங்கள். வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ எஸ் கொடுத்துருங்க. ஸோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட்டருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். லெட் இட் இன்ஸ்டால். வெயிட் பண்ணுங்கள். எதுவும் கிளிக் பண்ணிடுறேன். வேறு எதுவும் கிளிக் பண்ணிடாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பைத்தான் எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்கள் லேப்டாப் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிக்கிங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. மைக்ரோசாஃப்ட் எட்ஜாக இருந்தாலும் சரி, கூகுள் குரோமாக இருந்தாலும் சரி, ஓப்பன் பண்ணிட்டு python.org. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஜஸ்ட் பைத்தான் டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போங்க. உள்ளே போயிட்டு டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன். ஸோ இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான், கான்ஃபிகர் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பைத்தான் கோடிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். சரி, கூகுள் குரோமாக இருந்தாலும் சரி, ஓப்பன் பண்ணிட்டு